ஆல்ஃபிரட் ரசல் வேலஸ் இவர் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு உயிரியல் ஆய்வாளர். இவர் உலகம் முழுக்க இருக்கிற நிறைய நாடுகளுக்கு பயணிச்சு போய் அங்குள்ள உயிரினங்கள், செடிகள், மரங்கள், அந்த விலங்குகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக தன்னோட வாழ்நாளோட பெரும்பகுதியை அவர் செலவு பண்ணியிருக்காரு. உலகம் முழுக்க இருக்க நிறைய நாடுகள் அவர் ஆராய்ச்சி பண்ண மாதிரியே இந்தோனேஷியா தீவுகளுக்கும் வந்து ஆராய்ச்சி பண்றாரு. இப்போ இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் அது 17,000க்கும் அதிகமான தீவுகள் கொண்ட ஒரு நாடு. இந்த இந்தோனேஷியா குறுக்க தான் இந்த இடத்துல ஒரு தடுப்பு மாதிரி உருவாயிருக்கு. அந்த தடுப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ இந்த தடுப்புக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகள், இந்தோனேஷியா பகுதிகள் எல்லாத்துலயுமே ஆசிய கண்டத்துல பரவலா காணப்படுற யானை, காண்டாமிருகம், இந்த மாதிரியான விலங்குகள் தான் இருக்கு. அதுவே கிழக்கு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஆஸ்திரேலியாவில் பரவலா காணப்படக்கூடிய கங்காரு மாதிரியான உயிரினங்கள் தான் அதிகமா இருக்கு. இப்போ அதை வச்சு என்ன சொல்றாருன்னா, ரெண்டுக்குமான இடைவெளி கம்மியா தான் இருக்கு, ஆனாலும் இந்த தனித்துவம் இருக்கு அப்படிங்கறத வச்சு நடுவுல ஒரு தடுப்பு இருக்கு, அதனாலதான் விலங்குகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதில்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டு அதுக்கான காரணங்களையும் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த பகுதிக்கு வேலேஸ் லைன் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. சரி, இப்போ இந்த வேலேஸ் லைன்ல ஏன் எந்த உயிரினமும் கடந்து போறது இல்லை அப்படின்னா, இதுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் காரணமா இருக்கு. அதுதான் டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட், அதாவது கண்டங்களோட நகர்வு. இப்போ பாஞ்சியாவில இருந்து இந்த எல்லாமே பிரிஞ்சு வரதுக்கு முன்னாடி எல்லாமே இங்க இருக்கக்கூடிய விலங்குகள் அங்க போறது, அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் இங்க போறது, இந்த மாதிரியான போக்குவரத்து நல்லாவே இருந்திருக்கு. ஆனா அதுவே பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த போக்குவரத்து எல்லாமே தடைபட்டிருக்கு. ஆனா அதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கூட ஐசேஜ் காலத்துல பூமி முழுக்க பனியால சூழப்பட்டிருந்துச்சு இல்லையா, அப்போ நிறைய கடல் பகுதியுமே பனியால மூடப்பட்டிருந்துச்சு. அப்படின்னால நிறைய இடங்கள்ல இந்த விலங்குகளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா பயணிச்சு போக முடிஞ்சிருக்கு. ஆனா அதுக்கப்புறமா அந்த ஐஸ் எல்லாம் உருகி 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 நீர்மட்டம் அதிகமாக ஆக இந்த விலங்குகளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாத மாதிரியான ஒரு சூழல் நிலவிருச்சு. அதனாலதான் விலங்குகள் அந்த பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போக முடியல. நிலம் பிரிஞ்சு போயிருச்சு, கடல் நீர்மட்டம் உயர்ந்துருச்சு, அதனால விலங்குகளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல. சரி, ஆனா நிறைய விலங்குகளால நீந்த முடியும்ல, அதுங்க ஏன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முயற்சி பண்ண மாட்டேங்குது அப்படின்னா, அங்கதான் முக்கியமான ஒரு காரணம் வருது. அதுதான் ஓஷன் கரண்ட். நம்ம வேலேஸ் லைன் போகக்கூடிய இந்த பகுதியில இந்தோனேஷியன் த்ரூ ஃப்ளோ அப்படிங்கிற ரொம்ப வேகமான ஒரு ஓஷன் கரண்ட் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு வேகம்னா, கடல் மட்டத்தோட மேற்பரப்பு இருக்கு இல்லையா, அந்த மேற்பரப்புல இருந்து ஒரு 30 மீட்டர் ஆழத்துக்கு உள்ள போகும்போதே 8 knots வேகத்துல, அதாவது மணிக்கு 14-15 கிலோமீட்டர் வேகத்துல நீரோட்டம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பேலிக்கும் இந்த லாம்போக்கும் நடுவுல லாம்போக் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. பொதுவாக இந்த ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது என்னன்னா, ரெண்டு பெரிய நீர்நிலைகள் கலக்கக்கூடிய இடத்துல ஒரு குறுகலான பாதை இருந்துச்சுன்னா அதுதான் இப்படி ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இங்க பசிபிக் பெருங்கடலும் இந்தியன் பெருங்கடலும் ஒன்னா சேரக்கூடிய இடத்துல தான் இந்த லாம்போக் ஸ்ட்ரெயிட் இருக்கு. பொதுவாகவே இந்த ஸ்ட்ரெயிட்டை பொறுத்த வரைக்கும் குறுகலான ஒரு பாதையா இருக்கு, அதாவது ரெண்டு பெரிய நீர்நிலைகள் சேரக்கூடிய இடத்துல அது குறுகலான ஒரு பாதையா இருக்கிறதுனால மற்ற இடங்களை ஒப்பிடும்போது இந்த இடத்துல அந்த நீரோட்டம் ரொம்பவே அதிகமான வேகத்தில் இருக்கும். அந்த வகையில் இந்த வேலேஸ் லைன்ல இந்த லாம்போக் ஸ்ட்ரெயிட் மட்டும் இல்லாம இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மேக்கசார் ஸ்ட்ரெயிட்டும் இருக்கு. அதனால இந்த ரெண்டு இடத்துலயுமே நீரோட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலையும் கூடவே இந்த வேலேஸ் லைன் போகக்கூடிய நிறைய இடங்கள்ல கடலுடைய ஆழம் ரொம்பவே அதிகமா இருக்கு. கீழே நிறைய குகைகள் இருக்கு, நிறைய ட்ரென்ச்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் எந்த விலங்குமே இது வழியா பயணிச்சு போறதுக்கு, அதாவது நீந்தி போறதுக்கான அந்த ரிஸ்கை எடுக்கிறது இல்லை.